தாவேக்கா ஆட்சி முதல் 100 நாட்களை நிறைவு செய்திருக்கும் நிலையில் சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் விஜய் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் திருப்பமாக 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவிலே தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தது. முதலமைச்சராக சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு இந்த ஆட்சி 100 நாட்களை கடந்திருக்கின்றது. இந்த 100 நாட்களுக்குள்ளாக பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றிலே தமிழக வெற்றி கழக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன என்பதை விளக்கக்கூடிய காணொளி தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் பேசிய அந்த முதல் பேச்சு என்ன, அதன் தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவைக்குள் அவர் பேசியிருந்தது தமிழகத்திற்காக முதலீடுகளை ஈர்த்து வரக்கூடிய வகையிலே, உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலே மேற்கொண்டிருந்த பல்வேறு சீர்திருத்தங்கள், கூட்டுறவுத்துறை சார்ந்து, அது மட்டுமல்லாமல் உழவர்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் என்று பல்வேறு சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு 100 நாட்கள் அரசு எவ்வாறு கடந்திருக்கின்றது என்பதை வெளியிடக்கூடிய விதமாக இந்த காணொலியை தயாரித்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக அரசு 100 நாட்களுக்குள் செய்த சாதனைகள் என்ன என்பதை எடுத்து கூறக்கூடிய வகையிலே முதலமைச்சர் மேற்கொண்டிருந்த பயணங்கள், திடீர் ஆய்வுகள், மருத்துவமனைக்கு உள்ளாக, மாணவர் விடுதிக்கு உள்ளாக முதலமைச்சர் சென்றது, அங்கே இருந்த மாணவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்திருந்தது, மெட்ரோ ரயிலிலே பயணம் செய்திருந்தது என்பதை எல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே முதலமைச்சருடைய இந்த 100 நாள் ஆட்சியினுடைய சாதனை தொகுப்பாக இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பெண்கள் பாதுகாப்புக்காக எந்தவித சமரசமும் செய்ய மாட்டேன் என்று முதலமைச்சர் கூறியிருந்ததை எல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்தது, முதல் முறையாக தேசிய கொடியினை கோட்டை கொத்தளத்திலே ஏற்றி வைத்திருந்தது, 200 யூனிட் அளவிற்கு இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்கி வருவது, மாணவர்களுக்கான அந்த காலை உணவு திட்டத்தை நீட்டித்து கொடுத்தது, அண்மையில் நடைபெற்று முடிந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் தமிழக மக்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய வகையிலே செய்தி மக்கள் தொடர்பு துறை இந்த காணொலியினை தயாரித்து வெளியிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.